விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 16ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் அனிஷ நட்சத்திரத்துல பிற்பகல் 3:23 வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார். அதுக்கப்புறமேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அமாவாசை திதி பிற்பகல் 12:19 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் பிரதம திதி வந்துடுது. மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் 3:23 வரைக்கும். அதுக்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக மேற்கு, பரிகார பொருளாக வெள்ளம், வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி. இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு படபடப்பு, தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு கொஞ்சம் பிரயாணங்கள் அசதி கொடுக்கும், உடல் அசதி, காத்திருக்க வேண்டிய தருணம். இந்த கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், இந்த அவங்களுக்காக ஒரு வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா பிரச்சனை இல்லை. ஹவர் கணக்குல, மணி கணக்குல வெயிட்டிங்கிறது போறப்ப ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணம். கொஞ்சம் மனப்பதட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். சந்திராசிரமம்னா அப்புறம் இதெல்லாம் இருந்து தானே ஆகும். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு கொஞ்சம் ரூட்டு சுத்தி விட்டுருவோம், வண்டி சுத்தி விட்டுருவோம், ஆளுங்க சுத்தி விட்டுருவாங்க, கூகுள் மேப்பும் சுத்தி விடும் அப்படின்னா பாத்துக்கங்களேன். சார் ஆளுங்க சுத்துறதுனா கூட ஏத்துக்கலாம், அது என்ன கூகுள் மேப் சுத்துது அப்படின்னு. கூகுள் மேப்பும் சுத்தி விட்டுரும், ஜிபே, போன்பே, இந்த போன்ல பணம் அனுப்புற வசதியும் சுத்தி விட்டு, இதெல்லாம் இல்லையா கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு. சில்லறை கிடைக்கல, சில்லறை இல்லைங்கிற தட்டுப்பாடு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தார், மாமனார் மாமியார் மைத்துனர் மறுவீடு நேசம் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். சுபத்துவமான காரியங்கள், டிசிஷன் மேக்கிங், பூஜை புனஸ்காரங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், அப்புறம் இந்த கோவில் ஸ்தலங்களுக்கு டூர் போறது, யாத்திரைகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுனாலே புரியாது, நம்ம ஒரு இடத்துலயே இருக்கிற ஆளும் கிடையாது. கொஞ்சம் ரவுண்டு ட்ரிப்பு, இந்த பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டு போயிட்டு அப்படியே பொள்ளாச்சி ரிட்டர்ன்ல ரவுண்டு அப்படின்னு இந்த ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம். ஏறின வண்டி இறங்காம, ஏறின வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சேஞ்ச் இல்லை அது சேஞ்ச் இல்லையா பணமே இல்லையான்னு பார்த்தீங்களேன், கொஞ்சம் ஏடிஎம்ல கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நாளே வித்ட்ரா பண்ணிக்கிறது நல்லது, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வித்ட்ராலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும். நம்மள்ட்ட இருக்க பிரச்சனையே என்னன்னா மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு பேசிடுவோம். அந்த மாதிரி பேசக்கூடாது. சில விஷயங்களை தேக்கி நிறுத்துறதுக்கு இன்னைக்கு மிதுனராசி நேயர்கள் கத்துக்கணும். அப்போ இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத கவனித்து பார்க்க வேண்டிய தருணம். நீங்க இன்னும் பேசுங்க, இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, என்னென்ன பேச முடியுமோ பேசுங்க அப்படின்னு. எதிர்ப்பு கொஞ்சம் பலமோ அப்படிங்கிற தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். காது மூக்கு தொண்டை தலை பாரம், ஒற்றை தலைவலி, லேசா தலைவலிக்குதுன்னு சொல்ற ஒரு நிகழ்வு, படபடப்பு, ப்ரெஷர், ஆமா சார் கொஞ்சம் லைட்டா எகிருது அப்படின்னு. யாரை எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னு இந்த எதிர்த்து பேசுறது, எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படிங்கெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு நீங்க யாராவது எதிர்த்து பேசணும், இல்லை உங்களை யாராவது எதிர்த்து பேச வேண்டிய தருணங்கள் இருந்தது அப்படின்னா சந்திரன் தான் எதிர்த்து பேச வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை அடடடா எத்தனை கரை கரை நல்லதுன்னு இதுக்காக தான் சொன்னாங்களா அப்படின்னு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை தான். இவங்களோட தான் நம்ம பொழப்பு நடத்தி ஆகணும், இவங்க கூட சேர்ந்து தான் குப்பை கொட்டி ஆகணும் அப்படின்னு. ஒரே டீம், இந்த டீம் தான் என்ன பெரிய செட்டு அப்படின்னு சேவிங் செட்டு அப்படிங்கிற தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் இந்த குரூப்பா கிளம்பி போறது, கேங்காவே இருக்கிறது, இந்த குரூப்ல நானும் ஒரு டூப்பு அப்படின்னு கலந்துக்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புகள். அப்புறம் கேங்கு சேர்ந்தா செலவு பண்ணணும்ல, ட்ரிப்பு போகணும்ல, இந்த பக்கத்துல தான் இந்த கிட்டத்துல தான் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். அங்க அந்த ஊர்ல என்ன கோயில் ஃபேமஸ், அந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அதை கேளுங்க அப்படின்னு இந்த ஃபேமஸான ஒரு ஸ்நாக்கையோ ஒரு ஸ்வீட்டையோ பதம் பார்க்கறதுல இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஊர் பெருமை, ஊர் பெருமை. அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம். லீவு தான், ரெஸ்ட் தான். ஆனா பாருங்க, நம்ம மனசு ஆல்ரெடி டிராவலுக்கு போயிடுச்சு. ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள். சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. தாய் வழி உறவுகள், தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது, மாமன் மைத்துனன் தோள் போட்டு கும்பிட வேண்டிய தெய்வங்கள், இந்த மச்சான் மீச வீச்சருவா அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய ஒரு தருணங்கள். அப்போ மாமன் வீட்டு பிள்ளைகள், மாமன் மைத்துனனுடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. இந்த பழைய வண்டி, கட்ட வண்டி, கடகடா வண்டி, தடதடா வண்டி அதெல்லாம் இல்லை, நல்ல ரேஞ்சாக தான் இருக்கும். நல்ல ஸ்பெஷலான வாகனம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. ஆனா பாருங்க, கொஞ்சம் காத்திருந்து கிடைக்க வேண்டிய ஒரு தருணம். ஒரு பார்கெயின் பண்ணியோ, ஒரு ரெக்வஸ்ட் கேட்டோ, ஆர்ஏசி கன்ஃபார்ம் தான், அப்ப டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகும், கவலைப்படாம இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டா டல் அடிக்கும். பட் ஆனா போக போக அப்படியே ஸ்பீடு பிக்கப் ஆகிடும் தான் பாத்துக்கங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை ஸ்பீடு பிக்கப் ஆகுதோ இல்லையோ, லைஃப் பிக்கப் ஆனா போதும். குடுக்கல் வாங்கல் நல்லபடியா நடந்தா போதும். பணத்தை வாங்கினேன், பணத்தை கொடுத்தேன், ஓரளவுக்கு ரொட்டேஷன் நல்லா தெளிவா இருந்தது அப்படின்னு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்களின் மீது ஈர்ப்புங்கிறது இருக்காது. காலையிலே நம்மளை எங்கேயாவது கும்பல்ல நிக்க விட்டுருவாங்க, கியூல நிக்க விட்டுருவாங்க. நம்மளோ விஐபி என்ட்ரி தான். ஆனா பாருங்க, இன்னைக்குன்னு பாருங்க நமக்கு தெரிஞ்ச இடம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே கேட்டு பெற வேண்டிய தருணங்கள். ரூட்டை மாத்து, ஆளை மாத்து, கடையை மாத்து அப்படின்னு கடையை மாத்தியாவது கேட்டு வாங்கிட்டு வரணும். இந்த கூட்டத்தை பார்த்தாலே பெரிய அலர்ஜியா இருக்கு அப்படின்னு மளிகை கடை, அப்புறமேல அன்றாடம் காய்கறி சந்தை, மார்க்கெட்டு இதெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ள சொப்பா சார் நசுக்கிட்டாங்க, நம்மளை வந்து நெருக்கிட்டாங்க, நம்மளை வந்து ஒரு உருட்டு உருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த உருட்டெல்லாம் யார் உருட்டுறா சார்? கேது தான் கண்டிப்பா உருட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்றது தான் செய்வோம், செய்யறது தான் சொல்லுவோம். இதுதான் பிளானு, இதுதான் சமாச்சாரம். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். நாங்க குருவை மிஞ்சி போய் நிற்போம், நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ பழைய கடன்களை அடைக்கிறது, பொருளாதார சுழற்சி, மணி பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பிற்பகலுக்கு அப்புறம் ஓய்வு அப்படிங்கிறது சிறமேற்கொள்ள வேண்டிய தருணங்கள். ஆமா சார், காலையில இருந்தே ஒரே வேலை, இந்த பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் சேர்த்து பிரஞ்சா முடிச்சிடலாமா, ஒன்னா முடிச்சிடலாமா, அப்புறம் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், ஒரு வெறுப்புக்குரிய விஷயங்கள்லாம் மறந்துட்டு, அவங்க பண்ண தப்பெல்லாம் இருக்கட்டும், அவங்க பண்ண இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் மறந்துடுவோம், மன்னிச்சிருவோம் அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள். இந்த பஞ்சாயத்துங்கிறதெல்லாம், இந்த குடும்ப பஞ்சாயத்து அப்படிங்கிறதெல்லாம் சமரசமா, புலி ரசம் இல்லை, சமரசமா முடிய வேண்டிய ஒரு தருணங்கள். அப்போ விட்டு கொடுத்து அரவணைத்து அனுசரித்து செல்ல வேண்டிய தருணங்கள். பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும். கேளார் தகைய மொழிவதாம் சொல்லுங்கிறது தான் இன்னைக்கு துலாம் ராசி. என்ன தத்துவத்தை கக்கிட்டீங்க அப்படின்னு இந்த தத்துவத்தை பயங்கரமா கக்கிடுவீங்க. அடுத்து இருக்கிற ருச்சி ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல 2 சந்தோஷமான செய்தி. அப்போ ரெட்டை கதிரே, 2 சூரியனா, அப்போ ரெட்டை கதிரே அப்படின்னு லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா, இனிப்பு பொருட்கள், மகிழ்ச்சிகரமான செய்திகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பர்ச்சேஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன் ஸ்டேர்ஸ் சார், எஸ்கலேட்டர் தான், லிஃப்ட் தான், அடடடா காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 அப்படின்னு ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள். சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒரு உணர்வு, அக்கம் பக்கத்தினிடையே நட்பு பாராட்ட வேண்டிய தருணம். இந்த கேங்கா சேர்ந்து போறது, குரூப்பாவே சேர்ந்து போடுறது, கூட்டத்தோட கோவிந்தா போடுறது, நன்மை தர வேண்டிய எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் இன்னைக்கு ரிஷிராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு காணப்படும். முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆமா சார், வந்தவர் எனக்கு தான் பேசினாரு, நான் தான் கரெக்டுன்ட்டாரு, நான் தான் சரின்ட்டாரு.
அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆற்றாமை, இயலாமை, பொறாமை, கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிக்கலாமா, கொஞ்சம் மிச்சம் மீதி சொச்சம் இதெல்லாம் பார்த்துக்கலாமா, சொச்சம் எங்க சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. இந்த அக்கௌண்ட்ல இருக்கிறதும் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபண்டை ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா எவ்வளவு இருக்கும். கையிருப்பு குறையுதே அப்படின்னு சந்திரன் வர வரைக்கும் கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். விரயத்தை பத்தின கவலை வேண்டாம், விரயம் பண்ணுங்க, திருப்பி தேதி பிறகுது. அப்புறம் வரவுங்கிறது ஜாஸ்தியாக வேண்டிய அமைப்பு. அந்த வரவு சந்திரன் உங்களுக்காக தருவார். சந்திரன் உங்க ராசியில வருகை செய்யும் பொழுது அந்த சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, இதற்கான விரயங்களும் தொடர்ந்து பின்னாடி வரும். அதே மாதிரி இந்த ஸ்நாக் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் அதெல்லாம் நீங்களே செலவு பண்ணி எனக்கு தான் யாரும் வாங்கி கொடுக்க இல்லையே நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொள்ள வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை எடுத்துட்டு வராம இருந்தாலே இன்னைக்கு ஜெயிச்சிடலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, பொய் பேசக்கூடாது, புரட்டு பேசக்கூடாது, களவாமை இருக்கக்கூடாது, மிகைப்படுத்தி பேசக்கூடாது. உள்ளது என்னவோ அதை சொல்லிடணும். ரெக்வஸ்ட், ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்திட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. வந்து பாரு, வச்சு பாரு, எடுத்து பாரு வேண்டாம். எல்லாரும் உங்க கோவத்தை கிண்டுற மாதிரியே பேசுவாங்க, உங்க கோவத்தை கிளற மாதிரியே பேசுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட பெரிய வாத விவாதங்களுக்கு உட்படுத்த வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதனால வம்பு சண்டை வேண்டாம், கலாட்டா வேண்டாம். பணவரவை பற்றின கவலைங்கிறது திருப்திகரமா இருக்கும். செய்கிற வேலையில ஒரு நிம்மதி கிடைக்கும். குடும்ப உறவுகளிடையே ஒரு மகிழ்ச்சி, மரியாதை எல்லாம் கிடைக்கும். நீங்க யாருங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு தருணம் இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி இந்த பலிக்கு பலி, புலிக்கு புலி, சண்டை, பஞ்சாயத்து, கலாட்டா, திட்டுறது வேண்டவே வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்க கத்துக்கங்க. அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம். வெயிட்டிங்கு சார், எவ்வளோ சார் வெயிட்டிங், அட்ரஸ் எவ்வளோ சொல்றது, லொக்கேஷனை எவ்வளோ ஷேர் பண்றது, இந்த வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் அனுப்புது, கரண்ட் லொக்கேஷனா லைவ் லொக்கேஷனா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய கிளாஷ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் லொக்கேஷன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து விட்டுருது. ஆனா பாருங்க இவங்களுக்கு மட்டும் வர முடியலையா. இந்த கூகுள் மேப் சில நேரங்கள்ல சொதப்பிடுது, ஆனா பல நேரங்கள்ல கை கொடுக்குது இல்ல. அப்ப சில நேரத்தை விட்டுருவோம், பல நேரத்தை விட்டுருவோம், சில நேரத்துல கை கொடுக்குது இல்ல, அதுக்காகவாவது நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும்ல. அதே மாதிரி யாராவது வரேம்பாங்க, பாக்குறேம்பாங்க, 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறது நல்லது. நீங்க பாட்டு கைராட்டம் கிளம்பி போகாதீங்க. அப்புறம் தயிர் உறைஞ்சு போன மாதிரி தான் திருப்பி வரணும். ஏன்னா ஆள் இருக்க மாட்டாங்க, உங்களை அலைய விட்டுருவாங்க. அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஃபேக்டரா இருக்கும். ஆங்ஸைட்டி, எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு மன போராட்டத்தை உங்களுக்காக கொடுக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல மரியாதை, கௌரவம், அந்த உய் யாரை பார்த்து அப்படின்னு சண்டைக்கு ரெடி, சமாதானத்துக்கு ரெடி, எல்லாத்துக்கும் நான் தயார் அப்படின்னு, நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக. பூப்பாதையா சிங்கப்பாதையா, பூப்பாதையை நீ தேர்ந்தெடுக்க, நானும் பூப்பாதை, நீ சிங்கப்பாதைனா நானும் சிங்கப்பாதை, பாத்திரலாம் உன் சிங்கம் பெருசா இல்ல ஏன் சிங்கம் பெருசா, அது கூடி மொத்தத்துல அசிங்கமாகாம இருந்தா நல்லது. அசிங்கமாகாம இருக்கிறது உங்க எதிரியினுடைய கையில இருக்கு. கொஞ்சம் எதிரிக்கு எதிரியா இருக்கிறதும், நண்பனுக்கு நண்பனா இருக்கிறதும், நமக்கு நல்லது பண்றவங்களுக்கு நினைத்து பார்த்து ஓடி போய் நல்லது பண்றது மீனராசி நேயர்களுக்கான ஒரு அமைப்பாகவே இன்னைக்கு இருக்கும். பசுக்களோட தரிசனம், பசு மாடுகளோட சந்திப்பு, பசுக்களுடைய பெருமை, இதை காதால கேட்பதற்கான பாக்கியம். வாட்ஸ்அப்ல கூட அந்த மாதிரி போட்டோலாம் வந்திருந்ததுன்னா காமதேனு உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு சந்தோஷப்பட்டுருக்கேன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கர மாசத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனே அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.